வணக்கம். தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தியானத்தை பற்றி. அதாவது தியானத்தில் பல வகை இருந்தாலும் தியானம் இன்றைக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாயிடுச்சு. யோகா தியானம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்லா கிடைக்கும். தியானத்திலேயே பல வகை இருந்தாலும் கடைசியில் எல்லாமே போய் ஒரே ஒரு இறை சக்தியை அறியறதுக்கு தான் பயன்படுது, தன்னை பற்றி அறியவும் பயன்படுது. அதில் தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை குறித்து அதுலேயே கவனத்தை செலுத்தி ஆழமாக சிந்திச்சோம்னா அது தியானம். இன்னொன்று ஏதாவது ஒரு உருவத்தை பற்றி, அது இறைவனை பற்றிய உருவமாக இருக்கலாம், கடவுள் பற்றிய உருவமாக இருக்கலாம், அதன் மேலேயும் மனசை குவிச்சோம்னு சொன்னால் அதுக்கும் பேர் தியானம் தான். அடுத்து ஒரு எடுத்த குறிக்கோளை பற்றியே நினச்சி அதிலேயே மனசை ஒன்றி அதை ஆழ்ந்து சிந்தித்தோம்னா அதுக்கும் பேர் தியானம் தான். சரி, இதனால் நமக்கு நன்மை கிடைக்குதா அப்படின்னா, மனசு ஒருநிலைப்படும் போது அங்கே ஆற்றல் குவிகிறது. அந்த ஆற்றல் பெருகும்போது நமக்கு சில விஷயங்கள் புரிகிறது. அப்போ நம்முடைய செயலாற்றல்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இது தியானத்தினுடைய ஒரு பொதுவான பலன். இது இந்த காலத்தில் கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் கடவுளை கும்பிட்ற, சாமியை கும்பிட்றாங்க, செய்கிறாங்க, மந்திர வழிபாடு செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அதில் சில வைப்ரேஷன், அதாவது ஒரு அலை, அதாவது வைப்ரேஷன் என்று சொல்லும்போது அது ஒரு உணர்ச்சி அலை கிடைக்கிறது, நமக்கு உணர்வு அலைகள் கிடைக்கிறது. அது திரும்ப நமக்கு கிடைத்து அது நிறைய பலன்களை கொடுக்கிறது. இதுக்கு பேர் தியானம். அடுத்து தியானத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் மேலான நிலை, அதற்கு பெயர் தவம். அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் காட்டில் போய் தவம் செஞ்சாங்க. அப்போ அவங்க எதை குறித்து தவம் செஞ்சாங்கன்னா, தன்னை பற்றி அறியணும். தான் யார், இறைவன் யார், இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன, அதுக்காக அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி தனிமையில் செய்யும்போது அதுக்கு பேர் தவம். ஆக தியானத்தை விட கொஞ்சம் மேம்பட்ட நிலை தான் தவம். இந்த தவத்தில் நம்ம இரண்டு புருவத்துக்கு மத்தியில் மனசை குவிச்சு நம்ம ஒருநிலைப்படுத்தும் போது நமக்கு ஒரு தெளிவு, மனசில் ஒரு தெளிவும் அறிவு கூர்மை உண்டாகிறது. அப்போது நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்புன்னா, இறைவன் எல்லா இடங்கள்லையும் பரவி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம உடம்புக்குள்ளே இருக்காருங்கிறத உணர முடியும். இதை உணர்ந்தவர்கள் தெளிவான நிலையை அடைவார்கள், மனசு சாந்தமாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். இதனால் தவத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படுங்கிறாரு. அதாவது நீ நினைச்சபடி கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவத்தை முயற்சி செய்து தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று அர்த்தம். ஆக இந்த தியானமும் தவமும் மனுஷனுக்கு அவசியம். தியானம் உலக வாழ்க்கைக்கு நமக்கு பயன்படும். தவம் தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் அறியவும் நமக்கு பயன்படுகிறது. இப்போ இறைவனை பற்றி புரிந்து கொண்டால் பிரபஞ்ச ரகசியம் கூட நமக்கு தெளிவாகிவிடும். அதற்கு சரியான ஒரு வழிகாட்டுதல், ஒரு குரு நமக்கு கிடைத்து விட்டால் இன்னும் சரியான பாதையில் நாம் சென்று தியானத்தையும் தவத்தையும் மேற்கொள்ளலாம். ஆக இன்றைய இது இன்றோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.